விஸ்வரூப தரிசனத்தில் நடக்கும் ஒரு உன்னதமான நிகழ்வை பற்றி இன்று நாம் காண்போம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை 6 மணிக்கு அரங்கன் கண் விழிக்கிறான். ஆனால் அவன் முதலில் யாரை பார்க்கிறான்? தன் அடியார்களையும் மங்கள பொருட்களையும் பார்த்துவிட்டுதான் நம்மை பார்க்கிறான். அங்கே முதலில் பசு நிற்கிறது, அடுத்து கம்பீரமான யானை நிற்கிறது. ஆனால் இவற்றுடன் மிக முக்கியமாக ஒரு வெள்ளை குதிரை அங்கே வந்து நிற்கிறது. அதன் பெயர் ஆடல்மா என்பார்கள். இந்த வெள்ளை குதிரை சாதாரணமானதல்ல. இது திருமங்கை ஆழ்வார் பயன்படுத்திய குதிரையின் நினைவாக இன்னும் ஸ்ரீரங்கம் கோயிலில் வளர்க்கப்பட்டு வருகிறது. வேடுபறி செய்ய சென்றபோது திருமங்கை மன்னரை சுமந்து சென்றது இந்த குதிரைதான். எம்பெருமான் திருமங்கை ஆழ்வாருக்கு திருமந்திரத்தை உபதேசித்த போது அவரோடு இருந்த இந்த குதிரையும் மோட்சம் பெற்றது. அதன் அடையாளமாக இன்னும் அதிகாலையில் அரங்கனை தரிசிக்க இந்த குதிரை வருகிறது. அன்பு பக்தர்களே, கற்பனை செய்து பாருங்கள். சன்னதி தெருவே அமைதியாக இருக்கும் வேளையில் மணிகள் ஒலிக்க யானையும் பசுவும் முன்னே செல்ல பின்னால் அந்த வெள்ளை புறவி கம்பீரமாக நடந்து வரும். கற்பகிரகத்தின் முன்னே குதிரை வந்ததும் அது சாதாரணமாக நிற்காது. அரங்கனை பார்த்தவுடன் தனது கால்களை மடித்து தலையை தாழ்த்தி பிரணாமம் செய்யும். ஒரு விலங்குக்கு இத்தனை பக்தியா என்று நாம் வியக்கும் வண்ணம் அந்த தத்ரூபமான காட்சி அமையும். குதிரை வணங்கி சென்ற பிறகே நமக்கான தரிசன அனுமதி வழங்கப்படுகிறது. பெரும் சிலையாக பார்க்காமல் உயிருள்ள ஜீவன்களும் இறைவனை தொழும் அந்த விஸ்வரூப தரிசனத்தை கண்டு கழியுங்கள். அரங்கனின் கண்கள் முதலில் அந்த பசுவையும் குதிரையையும் பார்த்துவிட்டுதான் நம் மீது படுகிறது. அதன் மூலம் அந்த ஜீவன்களின் புண்ணியமும் நமக்கு கிடைக்கிறது.